எங்கள் அம்மா குருசாமி கான்ட்ராக்டர் தலைமையில் போட்டாங்க. சத்யானங்கிட்டே கொடுத்து முன்னாள் எம்எல்ஏ எம்பி ஜெயவர்தன் இதை நான் வந்து செயல்படுத்துறேன்னு சொன்னார். ஆனா சொல்லி திருப்பி வந்து அதே உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேர் கே கணேஷ். உங்களை வந்து பாக்குறேன். நான் சொல்லிடுறேன் இருங்க. அதனால நாங்க வந்து தமிழச்சி தங்கப்பா நின்று நாங்க போய் பார்க்கல. உறுதிமொழி கொடுத்தாரு நாங்க பண்றோம்னு சொல்லி கடைசி வரைக்கும் பண்ணல. இப்ப என்னன்னா மழை காலம் வந்தா சரிமா, வெயில் காலம் வந்தாலும் சரி, ஓட்டி எடுக்கிறது இதே உங்களுக்கு குழப்பம். இது சாமலவதனார் தெரு, குறுக்கு தெரு, சாமலவதனார் தெரு, குறுக்கு தெரு, மாரியம்மன் கோவில் தெரு, தனசேரன் தெரு, கண்ணதாசன் தெரு, கண்ணன் தெரு வழியாக தான் எங்களுக்கு பம்பிங் ஸ்டேஷன் வழியா போனோம். ஆனா இது 40 வருஷத்துக்கு முன்ன போட்ட பைப் லைனு இப்போதைக்கு அப்படியே தான் இருக்கு. இது வந்து தொடர் கதை தான். அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு பிஜேபி நிச்சயமா நீங்க வருவீங்க. இங்க காளி கோயில்ல நான் தான் இங்க தான் மெம்பரா இருக்கேன். ஒரு நாள் அம்மாவை கூப்பிடுவாங்க, பூஜை போடுறேன், பண்ணிட்டு வருவாங்க. எங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்கல திருப்பி இதே நிலைமை நாங்க கொடுத்துவோம். கொஞ்சம் இருப்பேன். லெஃப்ட்ல பாருங்க. என்ன நம்பர்? 259080 நோட் பண்ணீங்கப்பா. 255582 கே கணேஷ் என் பேரு. சன் ஆஃப் என் கந்தசாமி. நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன். ஆமா பேசுங்க. தயவு செஞ்சு இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க. அப்பா குமரி ஆனந்தன் வந்து எங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் கப்பல் போக்குவரத்து ஏன் நடக்கலன்னா உண்ணாவிரதம் இருந்து அதை நிறுத்துறாரு. இன்னைக்கு மீனவர்கள் பழகிறாங்க. இன்னைக்கு அவருக்கு இருந்தா நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய செயல்பாட்டுக்கு பேச்சுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். அந்த அம்மா ஒரு வாட்டி கூட வந்து எங்களை பார்க்கல. ஆனா நீங்க எப்படி தெரியுமா, ஆள் கருப்பா இருந்தாலும் உள்ள வெள்ள இதை நாங்க பல நிகழ்ச்சியில பார்த்துட்டோம். உருண்டு உருண்டு ஓடி வருவீங்க. இந்த சீன் போடுற வேலை தமிழிசை கிடையாது. இதை நினைச்சுதான் நாங்க போடுறோம். நிச்சயமா வருவீங்க. 2 கவர்னர் போஸ்ட் ரிசைன்மெண்ட் வந்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லல, தன்னம்பிக்கை செய்யணுன்றது. நீங்க தென் மாவட்டங்களை சேர்ந்தவனாலும் இந்த பகுதிக்கு நீங்க செய்ய நம்பிக்கை இருக்கு. இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நாம போயிடுவோம். எங்க அம்மா போட்ட கான்ட்ராக்ட் 50 வருஷத்துக்கு முன்ன போட்டது இன்னைக்கு நடமாடி இதெல்லாம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு 2 லட்சம் வீடு இருக்கு. இன்னைக்கு அதிகமா இருக்கு. வரி வாங்குறாங்க, எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, அதிகப்படியான வரி வசூலிக்கிறாங்க. அதை பத்தி இல்ல. ஆனா எங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை செய்யல. பிஜேபி வந்து செய்யணும். அடுத்த 2026ல நம்ம ஆட்சி அமைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.